வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 3 மொழிகளில் அறிவிப்பு பலகைகள் இருக்கக்கூடாதா? அரசியலாக்க வேண்டாம். பேராக் மாநிலத்தில் மஞ்சோங் அயிர் தவார் பொது சந்தையான பாசார் அவாமில் பொருத்தப்பட்டுள்ள அறிவிப்பு பலகை மலாய், சீனம், தமிழ் ஆகிய மும்மொழிகளில் இருப்பது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சியினரை DAP இளைஞர் பிரிவு கடுமையாக சாடியது. பொது சந்தைகளில் அறிவிப்பு பலகையில் 3 மொழிகள் இருப்பதில் என்ன தவற்றை கண்டுபிடித்து விட்டனர் என்று DAP இளைஞர் பிரிவு தலைவர் வு கா லியோங் கேள்வி எழுப்பினார். பொது சந்தை அறிவிப்பு பலகையில் 3 மொழிகள் இடம்பெற்றிருப்பது வழக்கமான நடைமுறையாகும். இந்த நடைமுறை இதர பொது சந்தைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன்பு இருந்த அரசாங்கம் கூட இதுகுறித்து கேள்வி எழுப்பவில்லை என்று வு கா லியோங் தெளிவுபடுத்தினார். உதாரணத்திற்கு தெலோ இந்தான் பாசார் பசார் பொது சந்தையில் உள்ள அறிவிப்பு பலகையிலும் 3 மொழிகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோன்று ஈப்போ, தைப்பிங்கிலும் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்துவதை விட்டு இதுபோன்ற சிறு சிறு விவகாரங்களை முன்னிறுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று பரிகாத்தான் நேஷனலுக்கு அவர் அறிவுறுத்தினார். மத்திய கிழக்கு நாடான பஹ்ரைனுக்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகையை முடித்துக்கொண்டு இன்று அதிகாலை 5 மணியளவில் நாடு திரும்பிய பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடுத்த சில மணி நேரத்திலேயே புத்ரஜயாவில் தொடங்கிய அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்றார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பஹ்ரைன் மற்றும் புருனைக்கு தாம் மேற்கொண்ட பயணங்களின் பலாபலன்கள் குறித்து விளக்கமளித்ததாக தமது முகநூலில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இவ்விரு நாடுகளின் ஒத்துழைப்பும் புதிய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதிலும் இறைவன் அருளில் மலேசியாவிற்கு நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாங்கள் வேலை செய்து வந்த நகைக்கடையில் அசல் நகைகளை களவாடி அவற்றுக்கு பதிலாக போலி நகைகளை மாற்றி வைத்து கடை உரிமையாளரை ஏமாற்றி நம்பிக்கை மோசடி செய்த 3 பெண் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்லாங்கூர் சுங்கை புலோவில் உள்ள ஒரு நகைக்கடையில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் நிகழ்ந்து வந்த இந்த நம்பிக்கை மோசடியில் 2,93,700 ரிங்கிட் மதிப்புள்ள 26 நகைகள் களவாடப்பட்டு அவற்றுக்கு பதிலாக இமிடேஷன் நகைகள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளன. நகைகள் குறித்து வழக்கமாக நடத்தப்படும் சோதனையின் போது 26 நகைகள் போலியானவை என்பதை கடை உரிமையாளர் கண்டறிந்த பின்னர் இதுகுறித்து போலீசில் புகார் செய்துள்ளதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இதன் தொடர்பில் இம்மாதம் 6ஆம் தேதி 28க்கும் 38க்கும் இடைப்பட்ட வயதுடைய 3 பெண் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாங்கள் களவாடிய 26 நகைகளும் அடகு கடைகளில் வைக்கப்பட்டிருந்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். 3 பெண்களில் 2 கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி ஷாலாம் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று ரம்லி முகமது குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் குவாலபிலாவில் தொழுநோய் கட்டுப்பாட்டில் இருப்பதாக சுகாதார அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. தொழுநோயாளிகளை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை ஆக்கப்பூர்வமான பலனை தந்துள்ளது என்று சுகாதார அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தொழுநோய் பரவலை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. குவாலபிலாவில் ஒராங் அஸ்லி மக்கள் வசித்து வரும் 2 பூர்வக்குடி கிராமங்களில் தொழுநோய் பரவியுள்ள வேளையில் இந்நோய்க்கு இதுவரை ஒராங் அஸ்லி சமூகத்தைச் சேர்ந்த 18 வயது பெண் பலியாகியுள்ளார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். மான் டைகர் என்று அழைக்கப்படும் ஆடவர் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஜொஹூர் குளுவாங் மாச்சாப் என்ற இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தி கணவன் மனைவியை கொலை செய்ய முயற்சி செய்ததாக 33 வயது அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்ற அந்த ஆடவர் குளுவாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். இந்த சம்பவத்தில் 37 வயது டியான் யுலாண்டி சூபோ என்ற மாதுவும் அவரின் 38 வயது கணவர்
அஷ்மத் ஃபதுல்லா ஆகிய இருவரும் தெய்வாதீனமாக உயிர் தப்பினர். கடந்த பிப்ரவரி 10 பின்னிரவு 12:17 மணியளவில் மச்சாப் புகிட் பத்துவில் மன் டைகர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் மன் டைகர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி வருகிறார். ஸ்லாங்கோர் பாத்தாங்காலி சுங்கை மாசினில் உள்ள மஸ்ஜித் ஜாமி பள்ளி வாசலில் இன்று காலையில் ஆடவர் ஒருவர் சிறுமி ஒருவரை பலவந்தமாக கட்டி அணைத்து மானபங்கம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் புகார் ஒன்றை பெற்றிருப்பதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அமட் ஃபைசல் தாரின் உறுதி செய்தார். இச்சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் விசாரணைக்கு பின்னர் போலீசார் ஓர் அறிக்கையை வெளியிடுவர் என்று அமட் ஃபைசால் தெரிவித்தார். அந்த பள்ளிவாசலில் இன்று காலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பெண்கள் அமர்ந்திருந்த பகுதிக்கு சந்தடியின்றி சென்ற ஆடவர் ஒருவர் சிறுமி ஒருவரை கட்டி அணைத்து பாலியல் சேட்டை புரிய முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் அந்த பள்ளி வாசலில் பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. ஜவ்வு மிட்டாய் தொண்டையில் அடைத்து பினாங்கு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட 10 வயது சிறுவன் நேற்று வியாழக்கிழமை இரவு உயிர் இழந்ததை தொடர்ந்து பினாங்கு சுங்கைடுவா அருகில் வளாகம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜவ்வு மிட்டாய்களை ஆய்வுக்காக சுகாதார அமைச்சு பறிமுதல் செய்துள்ளது. ஜவ்வு மிட்டாய்கள் உண்பதற்கு பாதுகாப்பானதா என்பதை மதிப்பீடு செய்யும் பொருட்டு அந்த மிட்டாய் விற்கப்பட்ட வளாகத்தில் உள்ள ஜவ்வு மிட்டாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பினாங்கு சுகாதார ஆட்சிக்குழு உறுப்பினர் டனியல் குய் தெரிவித்தார். இதேபோன்று நாடு தழுவிய நிலையிலும் நடவடிக்கை எடுக்கும்படி பரிந்துரைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். முகமது ஃபாமி ஹஃபீஸ் முகமது என்ற அந்த சிறுவன் பட்டவட்டில் உள்ள சுங்கைடுவா தேசிய பள்ளி மாணவன் ஆவார். சம்பவத்தன்று அந்த மாணவன் வெளியே ஜவ்வு மிட்டாயை வாங்கி சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. அந்த சிறுவன் சாப்பிட்ட ஜவ்வு மிட்டாய் திடீர் என்று தொண்டையில் அடைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. கடும் மூச்சு திணறலுக்கு ஆளாகி ஆபத்தான நிலையில் இருந்த அந்த சிறுவன் மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்டான். பினாங்கு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.